அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த இடத்துல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க. இதுல இருக்கக்கூடியது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான். ஒவ்வொரு லெசனுக்கும் ஒரு 5 அல்லது 6 क्वेश्चंस இந்த மாதிரி தான் எடுத்திருக்கு. இது வந்து பரீட்சையில எது ரிப்பீட்டடா கேட்டாங்களோ அதன் அடிப்படையில் இந்த क्वेश्चंस எல்லாமே எடுத்திருக்கு. அதனால இந்த क्वेश्चंस எல்லாமே ஸ்கிப் பண்ணாம கட்டாயமா இதெல்லாம் படிச்சிருங்க. ஆல்ரெடி நம்ம பயாலஜி அதுக்கு அடுத்து கெமிஸ்ட்ரி இதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. அது பார்க்கலனா பாத்துருங்க. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் क्वेश्चंस வந்து பாப்போம். அடுத்த வீடியோல 2 மார்க் and 3 மார்க் क्वेश्चंस வந்து பாப்போம். நீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க. அடுத்த வீடியோல நம்ம முக்கியமான क्वेश्चंस எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். அது எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க. கூடவே ஒரு லைக் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாடத்துல பாத்தீங்கன்னா மின் இருமுனையின் அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளியில் உருவாகும் மின்புலத்தை காண்க. இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே ரிப்பீட்டடா கேட்டக்கூடிய क्वेश्चन. வாண்டிகிராஃப் மின்னேற்றின் தத்துவம் அமைப்பு செயல்படுவதை பற்றி விவரி. இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்கக்கூடியது. தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் மின்தேக்கியின் பற்றி விவரி. மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவையை பெறுக. அதன் சிறப்பு நேர்வுகளை விவரி. மின் இருமுனையின் நடுவரை தளத்தில் உள்ள புள்ளியில் மின்புலத்தை காண். மின்னோட்டம் பெற்ற முடிவிலா நீளம் உடைய கம்பியில் ஏற்படும் மின்புலத்தை காண்க. சரிங்களா, இந்த क्वेश्चंस எல்லாமே படிச்சுங்க. அதுக்கு அடுத்து செகண்ட் லெசன் பாத்தீங்கன்னா வீஸ்டோன் சமண சுற்றின் சமநிலைக்கான நிபந்தனையை பெறுக. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது. ஸ்டார் போட்டு கொடுத்திருக்காங்க. மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இருமுனை கலங்களில் மின்னியக்கு விசையை ஒப்பிடுக. வோல்ட் மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின் தடை காணும் சோதனையை பற்றி விவரி. மின்னோட்டத்தின் நுண்மாதிரி கொள்கையை விவரித்து அதிலிருந்து ஓம் விதியை பெறுக. தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் உள்ள மின்தடைகளின் பற்றி விவரி. மீட்டர் சமண சுற்றை பயன்படுத்தி தெரியாத மின்தடை காணும் ஆய்வை விவரி. அதுக்கடுத்து தேர்ட் லெசனு மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட நேர்கடத்தியில் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவையை பெறுக. இது ரொம்ப முக்கியமானது. ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க. காந்தப்புலத்தில் உள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசை டேஷ் என F = BI sin θ என நிறுவுக. அதை வந்து படிச்சிங்க. அதுக்கடுத்து நீண்ட இணையான மின்னோட்ட பாயும் இரு கடத்திகளுக்கிடையே ஏற்படும் விசைக்கான பயன்பாட்டை தருவி. இது ரொம்ப முக்கியமானது. மின்னோட்ட பாயும் வட்ட வடிவ கம்பு சுருளின் அச்சில் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவையை பெறுக. சைக்ளோட்ரான் இயங்கும் முறை விவரி. கால்வானோமீட்டரை எவ்வாறு அம்மீட்டராக அல்லது மற்றும் வோல்ட் மீட்டராக மாற்றுவாய் என்பதை விவரி. இது வந்து தேர்ட் லெசனோட முடிஞ்சிச்சு. அடுத்து ஃபோர்த் லெசனில் பார்த்தீங்கன்னா காந்தப்புலத்தை சார்ந்து கம்பி சுருளின் சார்பு திசையமைப்பு மாற்றுவதன் மூலம் தூண்டப்படும் மின்னியக்கு விசையை காண்க. தொடர் RLC சுற்றி விவரி. மின் தூண்டி RL மற்றும் உள்ள AC சுற்றை விவரி. மின்மாற்றியின் தத்துவம் அமைப்பு செயல்பாட்டை விவரி. சுழல் மின்னோட்டங்களின் பயன்பாடுகளை தருக. ஒரு கட்ட மாறுதிசை மின்னோட்ட மின்னேற்றின் செயல்பாட்டை விவரி. அதுக்கடுத்து பாடம் 5 வெளிவிடு நிறமாலை என்றால் என்ன, அதன் வகை. உட்கவர் நிறமாலை என்றால் என்ன, அதன் வகை. மேக்ஸ்வெல் சமன்பாடு தொகை கணிதம் வடிவியல் எழுதுக. மின்காந்த அலைகளின் பண்பு. இந்த ஃபர்ஸ்ட் 4 क्वेश्चन ரொம்ப முக்கியமானது. ஆம்பியர் சுற்று விதியில் மேக்ஸ்வெல் மேற்கண்ட திருத்தங்களை பற்றி எழுதுக. அதுக்கடுத்து 6வது லெசனு ஆடி சமன்பாட்டின் வரிவித்து பக்கவாட்டு உருப்பெருக்கத்திற்கான கோவையை வருவி. ஒளியின் வேகத்தை கண்டறியும் ஃபியூசி முறையை விவரி. லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாட்டை வரிவித்து அதன் முக்கியத்துவத்தை எழுதுக. முப்பட்டகம் ஒன்றின் திசை மாற்ற கோணத்திற்கான சமன்பாட்டை வரிவித்து அதிலிருந்து ஒளிவிலகல் எண் காணும் கோவையை தருக. ஒளியூட்ட ஆரம் அல்லது ஸ்னெல் சாளரத்தின் சமன்பாட்டை பெறுக. நிறப்பிறுகை என்றால் என்ன, ஊடகம் ஒன்றின் நிறப்பிறுகை திறனுக்கான சமன்பாட்டை தருவி. சரிங்களா, இதில் ஃபர்ஸ்ட் 4 क्वेश्चन ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து 7வது லெசனில் பார்த்தீங்கன்னா எளிய நுண்ணோக்கி ஒன்றினை விவரித்து உருப்பெருக்கின் சமன்பாடுகளை பெறுக. யங் இரட்டை பிளவு ஆய்வில் பெறப்படும் பட்டை அகலத்திற்கான கோவையை வருவி. கூட்டு நுண்ணோக்கி ஒன்றினை விவரித்து உருப்பெருக்கிற்கான சமன்பாட்டை பெறுக. யங் இரட்டை பிளவு ஆய்வு அமைப்பை பாதை வேறுபாட்டிற்கான கோவையை விவரி. இதில் ஃபர்ஸ்ட் 3 क्वेश्चन ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து 8வது லெசனில் பார்த்தீங்கன்னா தகுந்த விளக்கங்களுடன் ஐன்ஸ்டீன் ஒளிமின் விளைவு சமன்பாட்டை பெறுக. எலக்ட்ரானின் அலையியல்பை விவரிக்கும் டேவிசன் ஜெர்மர் ஆகியோர் பற்றி விவரி. ஒளி உமிழ்வு மின்கலத்தில் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதத்தை விவரி. எலக்ட்ரான் நுண்ணோக்கியின் தத்துவம் மற்றும் வேலை செய்யும் விதத்தை விவரி. இதுலேயும் ஃபர்ஸ்ட் 3 क्वेश्चन ரொம்ப முக்கியமானது. போர் அணு மாதிரியின் பயன்படுத்தி ஹைட்ரஜன் அணுவின் ஆற்றலுக்கான கோவையை வருவி. கதிரியக்க சிதைவு வினையினை விவரிக்க. ஹைட்ரஜன் அணுவின் நிறமாலை தொடர்களை விவரி. எலக்ட்ரான் மின்னூட்ட எண் கண்டறிய உதவும் JJ தாம்சன் சோதனையை விவரி. அணுக்கரு உலை செய்யும் விதத்தை விவரி. இதில் ஃபர்ஸ்ட் 3 क्वेश्चन ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒருவர்
அரை அலைத்திருத்தியின் படம் வரைந்து அதன் செயல்பாட்டை விளக்குக. ஒரு முழு அலைத்திருத்தியின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டினை விளக்குக. டிமார்க்கின் முதல் மற்றும் இரண்டாம் தேற்றத்தை கூறினவரி. டிரான்சிஸ்டர் அலையாற்றியாக செயல்படுவதில் விவரி. இந்த ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சூரிய மின்கலம் வேலை செய்யும் விதத்தை அதன் பயன்பாடுகளுடன் விவரி. பண்பேற்றம் என்றால் என்ன, பண்பேற்றத்திற்கான வகையில் தேவையான படங்களுடன் விளக்குக. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2, 5, 8 இந்த படங்களை முதலில் படிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 2வது லெசன், 5வது லெசன், 8வது லெசன் இது எல்லாமே ஃபஸ்ட்டு படிச்சிங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, அதனால் இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்க. அடுத்த வீடியோவில் முக்கியமான 2 மார்க் 3 மார்க்கெலாம் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.